வணக்கம். 2026 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பராபவ வருடம் எல்லோருக்கும் நல்லபடியா அமையட்டும். ஜோதிடம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இது ஒரு பழங்கால அறிவியல்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, ஜோதிடம்ங்கிறது கோள்கள் நட்சத்திரங்களோட நிலைய வச்சு நம்மளோட எதிர்காலம், குணம், வாய்ப்புகள் இதையெல்லாம் கணிக்கிற ஒரு முறை. உலகத்துல பல கலாச்சாரங்கள்ல ஆயிரக்கணக்கான வருஷங்களா இத பின்பற்றி வர்றாங்க. அப்போ வேத ஜோதிடம்னு ஒன்னு இருக்கே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? வேத ஜோதிடம், அதாவது இந்திய ஜோதிடம், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்களோட சஞ்சாரம் இதையெல்லாம் முக்கியமா எடுத்துக்குது. ஒவ்வொரு ராசி லக்னம், கிரக அமைப்பும் ஒருத்தரோட வாழ்க்கையில பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தும். இது எல்லாமே அவங்கவங்க ஜாதகத்தை பொறுத்து அமையும். சரி, 2026 தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபவ வருஷத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கும்? இதனால நமக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த பராபவ வருஷத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்பு பலன்கள் இருக்குன்னு ஜோதிட ரீதியா நம்ம பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2026 தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கேன். கண்டிப்பா சொல்றேன். இந்த வருஷம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் கலவையான பலன்கள் தான் இருக்கும். புது அனுபவங்களும் வரும், சில சவால்களும் இருக்கும். அப்படியா? சவால்களை எப்படி சமாளிப்பாங்க? அவங்களோட நேர்மையான குணம், தத்துவார்த்தமான அணுகுமுறை இதெல்லாம் சவால்களை எதிர்கொள்ள உதவும். மனசுல கொஞ்சம் அலைபாய முலை இருந்தாலும் சரியா முடிவெடுப்பாங்க. சமூகத்துல அவங்க திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அது சந்தோஷமான விஷயம். ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்குமா? ஆமா, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நிறைய புதிய வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கிடுவாங்க. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? குடும்ப வாழ்க்கையில இந்த வருஷம் கொஞ்சம் கவனம் தேவை. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு மாறுறதுனால குடும்ப செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஓ அப்படியா? வேற என்னென்ன மாற்றங்கள் இருக்கும்? குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். பொறுமையா கையாளணும். சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போகலாம். குழந்தைகளால கொஞ்சம் மனக்கவலை வரலாம். ஆனா மூத்தவங்களோட ஆதரவும் நல்ல கிடைக்கும். அப்போ வீட்டுக்கு புது பொருட்கள் வாங்குவாங்களா? ஆமா, புது பொருட்கள் வாங்குவாங்க. விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது இந்த வருஷம். தொழில் வியாபாரத்துல எப்படி இருக்கும்? தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ராகு பகவான் 3ஆம் வீட்டுல இருக்கிறதுனால புது ஒப்பந்தங்கள் நிறைய வரும். முதலீடுகள் செய்யும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். வியாபாரத்தை விரிவுபடுத்த முடியுமா? கண்டிப்பா முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்துற எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். போட்டியை சமாளிச்சு வெற்றி பெறுவாங்க. புது யுக்திகளை பயன்படுத்தி லாபத்தை பெருக்குவாங்க. கூட்டுத் தொழில் செய்யறவங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். அப்போ அயல்நாட்டு வர்த்தகத்துல லாபம் கிடைக்குமா? ஆமா, அயல்நாட்டு வர்த்தகத்துல நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் புது சாதனைகள் எல்லாம் நிகழ்த்துவாங்க. வேலை தேடுறவங்களுக்கு எப்படி? வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் உண்டு. புது பொறுப்புகள் நிறைய தேடி வரும். சக ஊழியர்கள் நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. வெளிநாடு போற வாய்ப்பு இருக்கா? ஆமா, வெளிநாடு போய் வேலை செய்யற வாய்ப்புகளும் உண்டு. அவங்களோட திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பணிச்சுமை இருந்தாலும் சமாளிக்கிற சக்தி கிடைக்கும். மேலதிகாரிகளோட பாராட்டும் கிடைக்கும். நிதி நிலைமை எப்படி இருக்கும்? நிதி நிலைமை இந்த வருஷம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்கும். குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எதிர்பார்த்த பணம் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். சேமிப்பும் குறையலாம். அப்போ புது முதலீடுகள் செய்யலாமா? புது முதலீடுகளை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். பழைய கடன்கள் அடைப்படும். ஆடம்பர செலவுகளை குறைச்சு சேமிப்புல கவனம் செலுத்தணும். குடும்பத்தோட நிதி நிலைமை மேம்பட கூடுதல் முயற்சி தேவைப்படும். எதிர்பாராத செலவுகள் வருமா? ஆமா, எதிர்பாராத செலவுகளும் வரலாம். அதனால நிதி திட்டமிடல் ரொம்ப அவசியம். ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியத்துல இந்த வருஷம் கொஞ்சம் கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கத்துல கவனம் செலுத்துவாங்க. உடற்பயிற்சி எல்லாம் பண்ணுவாங்க. மன அழுத்தம் குறையுமா? ஆமா, மன அழுத்தத்துல இருந்து விடுபடுவாங்க. யோகா தியானம் எல்லாம் செஞ்சு உடல்ல நல்லா ஆரோக்கியமா வச்சுக்குவாங்க. சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள் வந்தாலும் அலட்சியம் காட்டாம உடனே சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. வேற என்ன கவனம் தேவை? கண்களை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர வாய்த்திருக்கு. குழந்தைகளை பத்தி சொல்லுங்க. குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். படிப்புல சிறந்து வழங்குவாங்க. கலைத்துறையில நல்ல ஆர்வம் காட்டுவாங்க. குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்களா? ஆமா, எதிர்காலத்துக்காக முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க. கல்யாணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால பெற்றோர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கிடைக்கும். அவங்களோட திறமைகளை ஊக்குவிப்பாங்க.
பயண வாய்ப்புகள் எப்படி இருக்கு? பயண வாய்ப்புகள் இந்த வருஷம் ரொம்பவே அதிகமா இருக்கும். கேது பகவான் 9ஆம் வீட்ல இருக்கிறதுனால நிறைய ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளுவாங்க. உறவினர்கள் நண்பர்களை சந்திக்க நிறைய வெளிப்பயணங்கள் போவாங்களா? ஆமா, உறவினர்கள் நண்பர்களை சந்திக்க நிறைய வெளிப்பயணங்கள் போவாங்க. வெளியூர் பயணங்களால புது அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். தொழில் சம்பந்தமான பயணங்கள் எப்படி? தொழில் சம்பந்தமான பயணங்களும் லாபத்தை தரும். பயணங்கள் உங்களுக்கு புத்துணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். புது இடங்களை எல்லாம் கண்டறிஞ்சு மகிழ்வாங்க. பயணங்கள்ல பாதுகாப்பா இருக்கிறது நல்லது. சனி பகவானின் சஞ்சாரம் எப்படி இருக்கும்? சனி பகவான் இந்த வருஷம் உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டு, அதாவது சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல சில மாற்றங்கள் ஏற்படலாம். வீடு மனை வாங்குற யோகம் உண்டு. தாயாரோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. மன அழுத்தம் குறையுமா? சில சமயம் மன அழுத்தம் குறையலாம். ஆனா சனி பகவானோட அருளால பழைய சொத்துகள் மூலமா லாபம் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. வாகன யோகமும் உண்டு. குரு பகவானின் சஞ்சாரம் பற்றி சொல்லுங்க. குரு பகவான் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 8ஆம் வீட்ல, அதாவது அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிப்பாரு. இது உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளையும் சவால்களையும் கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. எதிர்பாராத நன்மைகள் கிடைக்குமா? ஆமா, எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்கும். பண விரயமும் கொடுக்கலாம். ரகசியமான விஷயங்கள்ல ஈடுபட வாய்ப்புண்டு. புது ஆராய்ச்சிகள்ல ஆர்வம் காட்டுவாங்க. திடீர் பணவரவும் கிடைக்கலாம். கவனமா செயல்படுறது நல்லது. வாத விவாதங்களை தவிர்க்கணும். ராகு பகவானின் சஞ்சாரம்? ராகு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் வீட்ல, அதாவது தைரியஸ்தானத்துல இருக்கிறதுனால தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இளைய சகோதர சகோதரிகளோட ஆதரவு நல்லா கிடைக்கும். புது கலைகளை கத்துக்குவாங்க. வெளிநாட்டு பயணங்கள் எப்படி? வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புண்டு. எழுத்துத்துறையில ஆர்வம் அதிகரிக்கும். சின்ன சின்ன பயணங்களால ஆதாயம் கிடைக்கும். சமூக வலைதளங்கள்ல உங்க பங்கு அதிகரிக்கும். சமூகத்துல உங்க மதிப்பு உயரும். கேது பகவானின் சஞ்சாரம் பற்றி? கேது பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் வீட்ல, அதாவது பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தந்தை வழி உறவுகளால லாபம் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளுவீங்க. வெளிநாட்டு பயணங்கள் லாபத்தை தருமா? ஆமா, வெளிநாட்டு பயணங்கள் நல்ல லாபத்தை தரும். புது விஷயங்களை நிறைய கத்துக்குவீங்க. அயல்நாட்டு வர்த்தகத்துல லாபம் கிடைக்கும். சமூகத்துல உங்க மதிப்பு உயரும். பெரியவங்களோட ஆசை கிடைக்கும். ஒட்டுமொத்தமா 2026 தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? மொத்தத்துல 2026 தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு கலவையான ஆண்டா தான் இருக்கும். புது வாய்ப்புகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள நீங்க தயாரா இருப்பீங்க. உங்க நேர்மையான குணம் உங்களுக்கு ரொம்ப உதவும். குடும்பத்திலும் பணியிடத்திலும் எப்படி இருக்கணும்? குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் பொறுமையா செயல்படுறது ரொம்ப நல்லது. இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்கும். எல்லா துறைகள்லயும் முன்னேற்றம் காண முயற்சி தேவைப்படும். எதிர்காலம் கண்டிப்பா பிரகாசமா இருக்கும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த பலன்கள்லாம் பொதுவானவே மட்டும்தான். ஆமாங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள்ல மாற்றங்கள் இருக்கலாம். இருந்தாலும் நாங்க சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க புதுசா போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்பி வாழ்க வளமுடன்.